ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரபு பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்றது அப்படின்னு யோசிக்கும்போது அம்மா வந்து எதுவுமே செய்யலடா, போர் அடிக்குதா அப்படின்னாங்க. உடனே சரி என்னம்மா இப்படி தினமும் கடுப்பேற்றுறீங்க, இட்லி சாப்பிட்றியான்னு கேட்டாங்க. இட்லி, தோசை, சப்பாத்தின்னு ரொம்ப போர் அடிச்சிச்சு. அதனால நைட்டு செஞ்ச சப்பாத்தி நம்மகிட்ட இருக்குது, அதை வச்சு சில்லி சப்பாத்தி அப்படின்னு ஒன்று செய்ய போகிறேன். அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். ஸோ செய்கிறது எப்படிங்கிறத நான் காட்டுறேன், சரிங்களா? மிளகா போடலாமா, தக்காளி வெங்காயத்தை போட்டு போடலாம்? போடு. இல்லை 3 கூட போட்டு வரலாம். ஓகே, அது முடிஞ்சிச்சு.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சில்லி சப்பாத்தி பண்ணது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ சென்னை, கோயம்புத்தூரில் வெளில ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணும்போது நான் வந்து குக்கிங் எல்லாமே கற்றுக்கிட்டேன். ஸோ வெஜிடேரியன், நான்வெஜ்ஜு ஓரளவுக்கு சமைப்பேன். சூப்பராக எக்ஸ்பர்ட் அளவுக்குலாம் சமைப்பேன் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. என் ரூம்மேட்ஸுக்கு தெரியும் நான் குக் பண்ணுவேன் அப்படிங்கிறது. ஸோ எப்பயும் போல் வந்து டிஃபன்னு அண்ட் டின்னருக்கு வந்து இந்த இட்லி, சப்பாத்தி, தோசை எப்பயும் போல் ஐட்டமே சாப்பிட்டுருக்கோன்றதுனால சில்லி சப்பாத்தி அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி செஞ்சு காமிச்சேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சேன். ஃபினிஷ் பண்ண வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலைஸ் பண்ணி காட்டினப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் வந்து இன்னொன்று, ஒரே ஒரு விஷயத்த மறந்துட்டேங்க. சில்லி சப்பாத்தி செய்கிறப்ப ஒரு சூப்பரான ஒரு இதை மறந்துட்டேன். எக்கு கலக்க மறந்துட்டேன். ஃபினிஷ் பண்ணி எடுத்து சாப்பிட்டு பார்த்தா ஐயோ என்னடா ஏதோ கன்றாவியாக இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா முட்டையை மறந்துட்டேன். அப்புறம் ஓடி போய் 2 முட்டையை வாங்கிட்டு வந்து உடச்சி போட்டு தலைவர் அப்புறம் திரும்பியும் போட்டு ஒரு பிரட்டி எடுத்து கொஞ்சம் சில பல ஐட்டங்களை கலந்து விட்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்தா அப்போ தான் நம்ம எதிர்பார்த்த சில்லி சப்பாத்தி வந்துருக்கு. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போமா? ஆக்சுவலி உங்கள்கிட்ட காட்டியிருப்பேன், இருந்தாலும் நம்புங்க, நான் தான் செஞ்சேன். அதாவது இதெல்லாம் ஒரு பழப்பாடான்னு கேட்குறீங்களா? என்னங்க பண்ணுறது? கண்டென்ட் வந்து நம்ம நல்ல விஷயத்த மட்டும் பேசுகிறதுக்கு பதில் எல்லா விஷயத்தையும் கலந்து ஊற்றி பேசிக்கிட்டோம் அப்படின்னா ஆனியனா உண்மையிலே வேற லெவலுங்க. சும்மா சொல்லக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், பக்காவாக இருக்குது. அதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உண்மையிலே நல்லாக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். மெயின் திங் வந்து வீட்டில் வந்து லேடிஸ் இருக்காங்க அப்படின்னா, உங்கள் ஒய்ஃபாக இருக்கலாம், அக்கா தங்கச்சியாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், யாரையுமே வந்து எல்லா நேரத்துலையுமே வந்து நம்மளால் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஸோ அவங்கள வந்து சம்டைம் வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு நம்மளும் குக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ இந்த வீடியோ கூட நான் எதுக்காக போட்டேன் அப்படின்னா, குக் பண்ணி அதை பற்றி வந்து ரிவ்யூ மாதிரி போடணுங்கிறதுக்காக கிடையாது. வீட்டில் உங்களுடைய சார்ந்த உமன்ஸுக்கு ரெஸ்ட் கொடுங்க. அம்மாவுக்கோ, அக்காவுக்கோ, தங்கச்சிக்கோ, ஒய்ஃபுக்கோ, சம் டைம் வீக்கெண்ட்லேயோ இல்லை வந்து நீங்கள் வெளியில் அவுட்டிங் போகும்போதோ இல்லை வீட்டில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது, வேலை இல்லாமல் இருக்கும்போது குக்கிங் நீங்களும் கற்று வச்சுக்கோங்க. நம்ம வந்து யாரையுமே டிபெண்ட் பண்ணி வாழாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு மேஜரான ஒரு ஃபேக்டர் இந்த விஷயம். ஸோ குக் பண்ணுறதுக்கு கற்றுக்கோங்க. ஸோ அந்த விஷயத்தை வச்சு தான் நானுமே குக் பண்ண கற்றுக்கிட்டேன். இந்த சில்லி சப்பாத்தியோடு அப்படியே இந்த கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை சேர்த்து உண்மையிலே வேறு லெவலு. ஆனால் ஃபஸ்ட்டு அந்த எக்கு கலக்காமல் செஞ்சுருந்தேன்னு சொல்ல பாருங்க, கன்றாவே இருந்துச்சு. அதை ரிவ்யூவாக போட்டுருந்தேன்னு வச்சுக்கிங்க, கழுவி எங்கள் அம்மா எண்ணெயை ஊற்றிருப்பாங்க. ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சைலண்டாக வெளில போய் உட்காந்துருக்காங்க. என்னடா இது, நம்ம வந்து சில்லி சப்பாத்தி செஞ்சுருக்கிறோம் வேறு லெவலில், இன்றைக்கி வேறு யூடியூப்பில் வேறு போட்டு போகிறோம், அம்மா ரிவ்யூவே கொடுக்கலையான்னு சொல்லிட்டு எப்படிமா இருக்குது அப்படின்னு போய் கேட்குறேன். நல்லா இருக்குப்பா அப்படின்னாங்க. இல்லையே, ஏதோ ஒரு தம்மு குறையுது அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்பிட்டு பார்த்தா அப்போ தான் விஷயமே புரியுது. அப்புறம் திரும்பி எக்கை போட்டு கலந்து செஞ்சு உண்மையில்லைங்க, நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. முட்டை வந்து வெஜ்ஜில் சேர்த்துட்டு சொல்கிறாங்க. வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் எக்கு இப்போ எடுத்துக்கிறாங்க. வெஜிடேரியனாக இருக்கீங்க அப்படின்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இதில் எக்கு சேர்த்த மட்டும் தான் டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே கைஸ், அடுத்த கண்டென்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.